தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழை தொடரும். 2 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். தஞ்சை, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று கணிப்பு. கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. தேனி சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக பெய்த ஆலங்கட்டி மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் நள்ளிரவில் திடீரென இடி மின்னலோடு வெளுத்து வாங்கிய கனமழை. புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் நள்ளிரவில் பரவலாக மழை. கடம்பத்தூர், பொன்னேரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த காற்றுடன் பெய்த கனமழை. மின்தடை காரணமாக இருளில் மூழ்கிய பேருந்து நிலையம். மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக தொடரும் மழை. மேலூர் அருகே கொள்முதல் நிலையத்தில் குவிந்துள்ள நெல் மூட்டைகள் நனைவதால் விவசாயிகள் வேதனை. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் இன்று 2வது கட்ட பேச்சுவார்த்தை. 15 தொகுதிகள் கொண்ட பட்டியலை வழங்கிய சூழலில் எத்தனை சீட் ஒதுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. இன்று டெல்லி செல்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் இழுபறி நீடிக்கும் சூழலில் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் தமிழக வருகை ரத்து. அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என்று கூறப்பட்ட நிலையில் திருப்பம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு? மு.க. ஸ்டாலினை இன்று மீண்டும் சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன். (2026) தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து சிபிஎம் மாநில நிர்வாக குழு ஆலோசனை. 5 தொகுதிகளை ஏற்பதா, வேறு முடிவை எடுப்பதா என விவாதம். தொகுதிகளை குறைக்குமாறு திமுக கூறவில்லை என்று பிரேமலதா விளக்கம். விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துக்கு பிறகு பேட்டி. ரொம்ப ஸ்மூத்தா இந்த கூட்டணி உறவு போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் எல்லாருக்கும் எத்தனை நம்பர், என்ன தொகுதி அப்படின்றது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி அனைவரும் தமிழ்நாட்டில் களத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறோம்.
தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தகவல். தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளோடு பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர் ஆலோசனை. யாருடன் கூட்டணி என இன்னும் 2 நாட்களில் ராமதாஸ் அறிவிப்பார் என்று ஜி.கே. மணி பேட்டி. எந்த கூட்டணி யாரோட கூட்டணிங்கிறத இப்ப நாம புதிய சொல்ல முடியாது. கூட்டணி 2 நாட்களில் ஐயா உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, வெகு விரைவில் சொல்லுவாங்க. மாமல்லபுரத்தில் தவேக சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இஸ்லாமிய மக்களோடு நோன்பு திறந்த விஜய். கூட்டணி பற்றிய தகவல்கள் அனைத்தும் பொய் பிரச்சாரம் என முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய். தவேக தலைமையிலேயே ஆட்சி அமையும் என்றும் திட்டவட்டம். அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம வச்சுக்க போறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அவதூறு பேச்சுக்களை நம்ப வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள். மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்பினாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. கூட்டணிக்கு வருமாறு தவேகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று ராஜேந்திர பாலாஜி பதில். யாரும் கூட்டணியில் சேர்க்காவிட்டால் விஜய் தனித்துத்தானே போட்டியிட்டாக வேண்டும் என்றும் பேட்டி. புதுச்சேரியில் கோலாகலமாக நடைபெற்ற புதிய தலைமுறையின் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. தப்பாட்டம், சிலம்பம், பரதநாட்டியம் என மக்களை கவர்ந்த கலை நிகழ்ச்சிகள். மாநில அந்தஸ்து கேட்டு முழங்கும் புதுச்சேரி மக்கள். உள்ளாட்சி தேர்தல் பூரண மது விலக்குக்காகவும் காத்திருக்கும் புதுச்சேரி. புதுச்சேரியில முதல் அடிப்படையான விஷயம் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இல்லை. மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் கேட்கிற மாநில தகுதியும் வேண்டும். இளம் விலைகள் அதிகமாக இருக்காங்க. பூரண மது விலக்கு கண்டிப்பா தேவை. புதுச்சேரி அரசின் கடனை அடைப்பதற்கான திட்டங்களை முன்வைப்பவர்களுக்கே வாக்கு. புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழாவில் மக்கள் திட்டவட்டம். இங்க மது விற்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு, இலவசம் இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனா இந்த மாநில கடத்தை அடைக்கிறதுக்கு இங்க என்ன திட்டம் இருக்குது சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்க வரவங்களுக்கு நான் ஓட்டளிப்பேன். தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 6,560 ரூபாய் சரிந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி கடந்த 2 நாட்களில் 15 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. எரிவாயு சிலிண்டர் முன்பதிவில் நீடிக்கும் சிக்கல். 45 நாட்களுக்கு பிறகுதான் முன்பதிவு செய்ய முடியும் என்பதால் கிராமப்புற மக்கள் தவிப்பு.
ஆன்லைன் மற்றும் தொலைபேசி வழி முன்பதிவுகள் முறையாக செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. கேஸ் ஏஜென்சிகளுக்கே நேரடியாக சென்று நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். முன்பதிவு செய்தாலும் சிலிண்டர் கிடைக்க மேலும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதாக கூறும் மக்கள். வீடுகளில் சமைக்க மாற்று வழி தேடும் சூழல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் உணவகங்கள். பல இடங்களில் உணவகங்கள் மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள பேச்சுலர்ஸ். உணவகங்கள் மூடப்பட்டதால் தேக்கமடைந்துள்ள காய்கறிகள். முக்கிய சந்தைகளில் காய்கறிகளின் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை. ஈரானின் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ட்ரம்ப் விளக்கம். தாக்குதலில் அமெரிக்காவுக்கோ கத்தாருக்கோ தொடர்பில்லை என்றும் பதிவு. கத்தாரை மீண்டும் தாக்கினால் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள பார்ஸ் எரிவாயு வயலை முற்றிலும் நாசமாக்கி விடுவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. சீனா நோக்கி சென்ற 7 ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவிற்கு திருப்பம். வரும் 21ஆம் தேதி மங்களூரு துறைமுகம் வரும் என்று தகவல். மேற்காசிய போர் பதற்றம் தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் சபா காலித்தோடு பிரதமர் மோடி உரையாடல். ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்திற்கு முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தல். ஈரானின் பாதுகாப்புத்துறை செயலாளர் அலி லாரிஜனி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழப்பு. இந்தியாவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் என்பதால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று தகவல். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொல்லப்பட்டார். இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதற்கு ரஷ்யா கண்டனம். பிராந்திய அமைதியை சீர்குலைப்பதுடன் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் எச்சரிக்கை. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மிக கடுமையான தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். உருக்குலைந்து கிடக்கும் கட்டிடங்கள், சேதமடைந்த வாகனங்கள். அமெரிக்க தூதர் மைக் ஹகபியோடு உரையாடும் புதிய வீடியோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வெளியிட்டார். தமிழக எம்பிக்களுக்கு ஹிந்தியில் கடிதம் எழுதிய மக்களவை சபாநாயகர் அலுவலகம். முகவரியும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்ததாக மதிமுக எம்பி துரை வைகோ கண்டனம். தொள்ளாயிரமாவது கோல் அடித்து கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி புதிய சாதனை. கிளப் மற்றும் தேசிய போட்டிகளில் 900 கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோடு இணைந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஜிலா கணவாய் பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு. ஸ்ரீநகர் லே இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மே 20ஆம் தேதி முதல் சென்னை தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு தினசரி ரயில் சேவை. திருவாரூர், நாகை வழியாக சென்ற ரயில் இனி காரைக்கால், பேரளம் வழியாக செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலம். கோவிலை வலம் வந்து நமஸ்காரம் தெரிவிக்கும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். விழுப்புரம் மேல்மலையனூர் கோவிலில் பங்குனி மாத அமாவாசையொட்டி நடந்த ஊஞ்சல் உற்சவம்.
கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் சூடமேற்றி சுவாமி தரிசனம்.